கண்ணாடி சொல்லுகிறது இயேசுவானவனுக்குள்ள இருக்கிறார், நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய சாயலை உடையவனா இருக்கிற என்று. இந்த கண்ணாடி சொல்லுகிறத நான் பார்க்கிறேன் என்றால் நான் எதை பார்க்கிறேனோ அதே போல மாறுறேன். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போலன்னா கண்டினியூஸா பார்க்கறது. மோசே பார்த்தார், 40 நாள் 40 நாள் பார்த்தார். அவர் முகத்துல ஒரு பிரகாசம் இருந்துச்சு. எப்பொழுதுமே மோசே முக்காட்டு போட்டு அணைஞ்சாரா? அவருடைய அந்த 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 மகிமை ஃபேட் ஆயிடுச்சு. சபைக்கு வருகிறோம், சபைக்கு கிறிஸ்துவோடைய நேச்சரை பார்க்குறோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் ஒரு மாற்றங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சேஞ்ச் ஏற்படுது. மறுரூமாக்கப்படுகிறோம், ஆவியானவரால் மறுரூமாக்கப்படுகிறோம். அந்த அட்மாஸ்பியரில் இருக்கும் பொழுது எதை இங்கே பார்த்தீர்களோ அதே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மறுரூமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். மக்கள் மாறுறாங்க, அடுத்த வாரமும் மாறுறாங்க, அடுத்த வாரமும் மாறுறாங்க, மாறிட்டே இருக்காங்க. 0லேருந்து 1 திரும்பி 0 தான். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? போன வாரம் அப்படி நல்லா நான் மாற விரும்புகிறேன். ஆனால் போன வாரத்தை காட்டிலும் கொஞ்சமாச்சும் நான் மாறி இருக்கணும். சுகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், வெற்றியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், அப்படியே மாற்றம் ஏற்பட்டே இருக்கணும். இங்கே மாற்றப்படுகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களே, தேவனுடைய நேச்சரை அறிகிறோம். தேவன் எனக்காக வைத்திருக்கிற நேச்சரை பார்க்கிறோம். கர்த்தர் வியாதியை நீக்கியிருக்கிறார், தரித்திரத்தை நீக்கியிருக்கிறார், என் ஆவியில தரித்திரம் இல்லை, நான் சுகமானவன், ஆரோக்கியமானவன், எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார்ங்கிறதை பார்க்கிறோம். பார்த்ததுக்கு அப்புறம் உலகத்துல என்னை குறித்து ஒரு செய்தி சொல்லுது. இத்தனை வயசுக்கு மேல இது ஆயிருமா அது ஆயிருமான்னு பார்க்கும்போது இங்க இருந்த மகிமைக்குள்ள என்னை பார்த்தேன். சொல்றது புரியுதுங்களா? மீட்புக்குள்ள சிலுவைக்குள்ள எனக்கு என்ன நடந்ததுங்கிறத பார்த்தேன். நான் மறுரூமானேன். வெளியே போனதுக்கு அப்புறம் உலக செய்தி என்ன சொன்னா அதை பார்த்து அதுக்குள்ள என்னை வச்சு பார்த்தேன். அப்ப மாற்றம் ஏற்படலை, மாற்றம் ஏற்படாது. எதை பார்த்தோமோ கண்டினியூஸா பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸா பார்க்குது. ஒரு வேளை பார்க்கறது இல்லை, அப்படியே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கறது. வாயை பொழந்து பார்ப்பாங்க தெரியுமா? ஹலோ தட்டுனா அப்படி பிரமிச்சு நிற்பாங்க தெரியுமா? சிலர்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்கொள்ளப்படுகிறீன்னு அர்த்தம். நான் 1940 கர்த்தருடைய பிரசன்னத்தில் எப்படி இருப்பேன் தெரியுமா? இப்போ என்னாச்சு? அது ஏன் கேட்குறீங்க? என்ன மாற்றம் பார்த்தோம், கண்டினியூஸா பார்க்கல. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல தொடர்ந்து பார்க்கிறோம். எதுல பார்க்கிறோம்? கண்ணாடியில் பார்க்கிறோம். வார்த்தையாயே கண்ணாடியில் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஆவி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை இந்த வேதம் மட்டும்தான் எனக்கு சொல்லுது. ஆவி உலகத்தில் என்ன நடக்குது, நான் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் யாரு, எனக்குள்ள இருக்க தேவனுடைய நேச்சர் என்ன என்பதை வேறு எந்த கண்ணாடியும் காமிக்காது. இந்த ஒரு கண்ணாடி மட்டும் தான் காமிக்கும். என் 5 புலன்களை கொண்டு எனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. என் மறுரூமாக்கப்பட மனதை கொண்டு நான் யாருன்னு சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை நான் ஆவி மண்டலத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும்னாவே இந்த கண்ணாடியை பார்த்தா தான் என்ட்ரி ஆக முடியும். இந்த கண்ணாடியை பார்க்கும்போது தான் நான் ஸ்பிரிட் மண்டலத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்னொன்னே பார்த்துட்டு இருக்கலாம், அப்படியே வாச்சிட்டே இருக்கலாம். உலகத்தில் நடக்காத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். அது அப்போ பார்க்கல. அந்த கண்ணாடிக்குள்ள அப்படியே மூழ்குவது. பரலோகம் இருக்குன்னு நம்புறீங்களா? பரலோகம் இருக்கா? மெய்யாவே இருக்கா? என்னைக்கு பார்த்தீங்க? பரலோகம் இருக்கா இல்லையா? எப்படி தெரியும் உங்களுக்கு? பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம்னா இந்த கண்ணாடி சொல்லுது. எனக்கு பரலோகத்தை குறித்த வர்ணனை இங்கே சொல்லுது. இதை பார்த்து தான் பரலோகம் ஒன்று இருக்குது, அந்த பரலோகம் இப்படி இருக்குது, 24 மூப்பர் இருக்காங்க, சிங்காசனம் இருக்குது, எல்லாங்கிறது கண்ணாடியை பார்க்குறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னைக்காச்சும் உள்ள இருக்க பார்த்தீங்களா? நீங்கள் பைபாஸ் பட்டு பண்ணி பாருங்க, மூளை ஸ்கல்லோ எங்கே பார்த்தாலும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறத பார்க்க முடியாது. இருக்கிறாரா? நம்ம அருவமாக்கப்பட்ட மனதை கொண்டு நீங்கள் அறிய முடியாது. ஆனால் கண்ணாடி சொல்லுது.
கண்ணாடி சொல்லுகிறது இயேசுவானவனுக்குள்ள இருக்கிறார், நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிற, தேவனுடைய சாயலை உடையவனா இருக்கிற என்று. இந்த கண்ணாடி சொல்லுகிறத நான் பார்க்கிறேன் என்றால் நான் எதை பார்க்கிறேனோ அதே போல மாறுறேன். இந்த கண்ணாடி சொல்லுகிறத நான் பார்க்காம இந்த உலகம் சொல்லுகிறத நான் பார்த்தேன்னா என் வாழ்க்கையில மாறுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். மாறவே முடியாது. உள்ள என்னவாக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த கண்ணாடியை திறந்து பார்க்கலன்னா சபையில ரேசிசம் இருக்கு. இன்னைக்கு ஏன் இருக்கு? நீங்க இந்த கண்ணாடியை பார்க்கவே இல்லை. நீங்க பார்த்தது இந்த வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்தீங்க. ஆஹா, நம்ம கலர் மாதிரி இருக்கா, நம்ம ஜாதிக்காரராக இருப்பாம இருக்க, பேச்சு கூட பார்த்தோம்னா நம்ம ஜாதிக்கார பேச்சு மாதிரி பேசுறான், என வெறி இருக்கு. ஏன் என வெறி இருக்கு? நீங்க கண்ணாடி பார்க்கவே இல்லை ஒரு நாள் கூட. உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவன் எப்படி பார்க்குறீங்கன்னா அவனுடைய புறத்தோற்றத்துக்குள்ள பார்க்குறீங்க. இந்த கண்ணாடி அவனை குறித்து என்ன சொல்லுகிறதோ நீங்கள் ஒரு நாள் கூட பார்க்கல. பார்த்தீங்க, ஆனால் மறந்துட்டு போயிட்டீங்க. சொன்னது புரியுதுங்களா? 2 Corinthians 5:16 சொல்லுகிறாரு, நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்தாலும் இருமுகொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேங்கிறார். பிசாசு மாம்சத்தின்படி தான் பார்க்க வைக்கிறான். உள்ள தேவனுடைய நீதியா இருக்கிறான், தேவனுடைய பரிசுத்தமா இருக்கிறான், தேவனை போலவே இருக்கிறாங்கிறதை பிசாசு பார்க்க விட மாட்டான். நான் உங்களை பார்க்கும்போது மனுஷனா பார்க்கல, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆளை போல பார்க்குறேன். அதனால தான் உங்களை நேசிக்க முடியுது, உங்களை போதிக்க முடியுது, நல்லா வரணுங்கிற மாசம் இருக்கு. உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் சொல்றாரு, வாசிங்களேன். கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா. எல்லாருமே ஒன்றா இருக்கு. ஆண் பெண் கிடையாது, சுயாதீனன் அடிமைன்னு கிடையாது, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். ஏன் ஒன்றா? கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். இதை பார்க்கறது இல்லைங்க, தொடர்ந்து பார்க்கறது.